எண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, சென்ற வகுப்பில் பெண்களுக்கு மார்க்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட பங்குகள் என்ன, எந்த நிலையில் எந்த பங்கை ஒரு பெண் அடைவாள் என்பதாக இந்த விளக்கங்களை நாம் பார்த்தோம். சில நேரங்களில் சில பெண்கள், உதாரணத்திற்கு மகள் அல்லது சகோதரி, இப்படி சில பெண்கள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பங்கு என்று வாங்காமல் தன்னோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணோடு, உதாரணத்திற்கு மகள் இருந்தால் மகனோடு சேர்ந்து, தன்னுடைய சகோதரனோடு சேர்ந்து, இப்படி இறந்து போனவருடைய சகோதரி இருந்தால் சகோதரரோடு சேர்ந்து, இப்படி ஒரு பெண் தன்னுடைய சகோதரனோடு சேர்ந்து சில நேரங்களிலே நிர்ணயிக்கப்பட்ட பங்கு என்று பெறாமல் அசாபா என்று சொல்வார்கள், நிர்ணயிக்கப்படாத பங்கை பெறக்கூடியவர்கள். நிர்ணயிக்கப்படாத பங்கு என்றால் என்ன? உதாரணத்திற்கு ஒருவர் 10 லட்சம் விட்டு சென்றிருக்கிறார். இறந்து போன அந்த நபருக்கு மனைவி இருக்கிறாள். மனைவி போக உதாரணத்திற்கு தாய் இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சென்ற வகுப்பில் என்ன படித்திருக்கிறோம்? இறந்து போன கணவருக்கு பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு 8இல் 1 பங்கு, இல்லையா? அதே போல் தாய் இருந்தால் தாய்க்கு 6இல் 1 பங்கு. தந்தை இருந்தாலும் சரி, தாய் இருந்தாலும் சரி, பிள்ளைகள் இருக்க 6இல் 1 பங்கு. ஆகவே இறந்து போன ஒரு நபருக்கு மனைவி, தாய் மற்றும் உதாரணத்திற்கு ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். 10 லட்சம் விட்டு போயிருக்கிறார். இந்த 10 லட்சத்தில் வைஃபுக்கு, மனைவிக்கு 8இல் 1 பங்கு. பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் 4இல் 1 பங்கு. ஆனால் பிள்ளைகள் இருக்க 8இல் 1 பங்கு. ஆகவே 10 லட்சத்தில் 1,25,000 1,25,000 ரூபாய் மனைவிக்கு. அடுத்து தாய்க்கு 6இல் 1 பங்கு. தாய்க்கு 6இல் 1 பங்கு. 6இல் 1 பங்கு உதாரணத்திற்கு 1,70,000 அப்படி சம்திங் வரும். அதை கொடுத்து விட்டு இப்போது மிஞ்சி இருக்கக்கூடிய ஏறக்குறைய 7 லட்சம் அல்லது அதற்கு மேல், இந்த மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த மொத்த காசு கொடுக்க வேண்டிய பங்கு எல்லாம் கொடுத்து விட்டு, வைஃபுக்கு 1 பங்கு அது கொடுத்தாச்சு, தாய்க்கு 6இல் 1 பகுதி 1/6 அது கொடுத்தாச்சு. இப்போது மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த மொத்த சொத்து நிர்ணயிக்கப்படாத பங்காக அந்த ஒரு மகன் ஒரு மகளுக்கு மத்தியிலே பிரிக்கப்படும். இதுதான் அசபா எனப்படும். நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பங்கு கிடையாது. 1/2, 1/6, 1/3 அப்படி நிர்ணயிக்கப்பட்ட பங்கு கிடையாது. நிர்ணயிக்கப்பட்ட பங்குதாரர்கள் யார் இருப்பார்களோ அவர்களுக்கு கொடுத்த பிறகு கொடுத்ததை விட பெரும் பகுதி தான் மிஞ்சிருக்கும். எப்போதும் குறைவாக மிஞ்சிருக்காது. கொடுத்ததை விட பெரும் பகுதி தான் மிஞ்சிருக்கும். அந்த பெரும் பகுதி அசபா என்கிற அந்த மக்களுக்கு, நிர்ணயிக்கப்படாத பங்குதாரர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்போது இந்த மிஞ்சி இருக்கக்கூடிய 7 லட்சம் உதாரணத்திற்கு பங்கு நிர்ணயிக்கப்படாத இந்த மகனுக்கும் மகளுக்கும் கிடைக்கும். இப்போது மகன் மகள் இருக்க எப்படி அது பிரிக்கப்படும்? அல்லாஹ் சொல்கிறான், இத்தகைய நிலை பற்றிதான், ஆணுக்கு 2 பெண்களுக்கு சமமான பங்கு என்பதாக. அதாவது என்ன? ஆணுக்கு டபுள், பெண்ணுக்கு 1 பங்கு என்று சொன்னால் ஆணுக்கு அந்த பெண்ணுக்கு கிடைத்த பங்கை விட டபுள் பங்கு கிடைக்கும் என்று அர்த்தம்.
அந்த அடிப்படையில் ஒரு மகள் ஒரு மகன் இருந்தால், உதாரணத்திற்கு 2 பேர், ம், மகனை 2 நபர்களாக கன்சிடர் செய்து கணக்கிட்டு அல்லாஹ் பெண்களை காட்டிலும் 2 மடங்கு என்று சொல்கிறானே, 2 பெண்களுடைய பங்கு என்று. ஆகவே ஒரு மகன் ஒரு மகள் என்று இருந்தால் 3 நபர்கள் மாதிரி கணக்கிட்டு சரிசமமாக என்ன செய்ய வேண்டும், பிரிக்க வேண்டும். ஆகவே இந்த 7 லட்சம், உதாரணத்திற்கு இந்த 7 லட்சம் இருக்கிறது என்று சொன்னால் அதை 3 பங்காக பிரிக்க வேண்டும். 3 பங்காக பிரித்தால், உதாரணத்திற்கு 2,60,000 என்று வந்தால், உதாரணத்திற்கு ஒரு பங்கு 2,60,000 ஏறக்குறைய வந்தது என்று சொன்னால், பெண்ணுக்கு 2,60,000 சில்லறை, அடுத்து 2,60,000 சில்லறை இருக்குமே, அது அந்த 2 பங்கு ஆணுக்கு. 3 பங்காக பிரித்து அதில் பெண்ணுக்கு ஒரு பங்கு, ஆணுக்கு டபுள் பங்கு, இப்படி பிரிக்க வேண்டும். ஆகவே இப்படி நிர்ணயிக்கப்பட்ட பங்குதான் பெரும்பாலும் பெண்களுக்கு கிடைக்கும். சகோதரனோடு சேர்ந்து வந்தால் ஒரு பெண்ணுக்கு இது போன்ற அசபா என்கிற சட்டத்தின் அடிப்படையில் மிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்திலே பெரும் பகுதியிலே ஆணுக்கு பெண்களை காட்டிலும் 2 பகுதி, பெண்ணுக்கு ஒரு பகுதி என்கிற அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, சொத்துரிமை தொடர்பாக சுருக்கமாக தான் பெண்கள் தொடர்பாக சில சட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் பல சட்டங்கள் உண்டு. இதில் மையத்துக்கு, இறந்து போனவருக்கு மிக நெருக்கமான ஒரு உறவினர் இருக்க, தூரமானவருக்கு என்ன செய்யாது, சில சமயம் கிடைக்காது, அல்லது சில சமயம் பங்கு என்பது குறைந்து விடும். சில சமயம் கிடைக்காது, சில சமயம் பங்கு குறையும். உதாரணத்திற்கு மனைவி, பிள்ளைகள் இல்லாவிட்டால் 1/4, பிள்ளைகள் இருந்தால் 1/8, இப்படி சில நேரங்களில் பங்கு குறையும், சில நேரத்தில் பங்கு கிடைக்காது. உதாரணத்திற்கு இப்போது நாம் சொன்ன உதாரணத்திலே வைஃப் இருக்கிறாள், தாய் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த கேஸில் இறந்து போனவருக்கு சகோதரன் சகோதரி என்று இருந்தால் அவர்களுக்கெல்லாம் பங்கு கிடையாது. தாய் இருக்க, பிள்ளைகளும் இருக்க, தாய் இருப்பது பிரச்சனை கிடையாது, தாய் இருந்தாலும் சகோதரர்களுக்கு கிடைக்கும். ஆனால் பிள்ளைகள் இருந்தால் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் பங்கு கிடையாது. அதே பிள்ளைகள் இல்லாமல் வைஃபு, தாய், சகோதர சகோதரி என்று இருந்திருந்தால் சகோதர சகோதரிகளுக்கு பங்கு கிடைக்கும். ஆனால் பிள்ளைகள் இருக்க சகோதர சகோதரிகளுக்கு பங்கு வராது. இப்படி சில சமயம் சில மக்கள், மையத்துக்கு நெருக்கமானவர்கள் சில பேர் வரும் பொழுது பங்கு குறையும். சில சமயம் மையத்துக்கு நெருக்கமானவர்கள் வரும் பொழுது சில கேஸிலே சற்று தூரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அறவே பங்கு கிடைக்காது என்கிற சட்டங்களும் உண்டு. ஆகவே இந்த சொத்து தொடர்பான இந்த விஷயத்திலே தேவைப்படுவோர், வீட்டில் ஒருவர் இறந்திருக்கிறார்கள், ப்ராப்பர்ட்டி வீட்டில் சென்றிருக்கிறார்கள் சொன்னால், மார்க்க அறிஞரிடம் யாரெல்லாம் இறந்து போனவருடைய எந்தெந்த உறவினர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று தெளிவாக சொல்லி யாருக்கு எவ்வளவு பங்கு என்று கேட்டு மார்க்க தீர்ப்பின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த சொத்தை தனக்கு மத்தியிலே பிரித்து கொள்ள வேண்டும். உம்மத்திலே இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பல குடும்பங்களிலே இந்த சொத்துரிமை பிரச்சனை இருக்கிறது. சில வீடுகளிலே கொலை வரை, அடிதடி கொலை வரை இந்த பிரச்சனை போவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில இடங்களிலே சமீப காலத்தில் கேள்விப்பட்ட சம்பவம், நியூஸில் செய்திகள் எல்லாம் பார்த்தது, சொத்தை அனுபவிப்பதற்காக கணவன் மனைவியை கொலை செய்கிறான், நவுதுபில்லா, அல்லது மகன் தந்தையை கொலை செய்கிறான், நவுதுபில்லா. இதை குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது? கொலை செய்தவனுக்கு சொத்தில் உரிமையே கிடையாது. மார்க்க ரீதியாக எந்த சொத்தை அடைய வேண்டும் என்பதற்காக
ஒருவர் இறந்து போகும் வரை கூட அவன் பொறுமையாக இல்லாமல் கொலை செய்து விடுகிறானோ சீக்கிரமாக அடைவதற்கு, அந்த சொத்தில் அவனுக்கு ஒரு பைசா உரிமை கிடையாது. ஆகவே சொத்துக்காக வேண்டி சண்டை போடுவது, அடிதடி, கொலை வரை போகக்கூடிய விஷயங்களை இந்த முஸ்லிம் உம்மத்திலேயே நாம் பார்க்கிறோம். சில வீடுகளிலே அடிதடி, கொலை என்று போகாமல் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்ன செய்கிறார்கள்? சொத்து விஷயத்திலே சண்டை போட்டு ஒருவரை ஒருவர் பேசாமல் உறவுகளை முறித்து கொண்டு, அல்லது பிறருடைய பங்கை அபகரித்து கொடுக்காமல் அறவே, அல்லது அந்த பங்கை குறைத்து தருவது, பிறருடைய பங்கை எடுத்துக்கொள்வது, இப்படியெல்லாம் பல அநியாயங்களை செய்கிறார்கள் இந்த சொத்துரிமை விஷயத்திலே. ஆக இந்த சொத்துரிமை விஷயத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு பங்கு என்று சொல்லியிருக்கிறானோ அதை அல்லாஹ்வுக்கு பயந்து தந்துவிட வேண்டும். அதை அபகரிக்க கூடாது. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய மனிதனிடம் சில கேள்விகள் கேட்பான். அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் ஆதமுடைய மகனால் தன்னுடைய இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதில் ஒரு கேள்வி, எங்கிருந்து காசை சம்பாதித்தாய், எங்கு செலவு செய்தாய்? காசை எங்கிருந்து சம்பாதித்தாய், எங்கு செலவு செய்தாய் என்கிற கேள்வி அங்கு நிச்சயமாக கேட்கப்படும். ஆகவே பிறருடைய சொத்தை நாம் அபகரித்திருந்தால் அந்த ஒவ்வொரு காசுக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். பிறரை கஷ்டப்படுத்தி, அநீதி இழைத்து, ஏமாற்றி அபகரித்த காசு ஒருபோதும் நமக்கு நன்மை சேர்க்கக்கூடிய, பயன் தரக்கூடிய காசு அல்ல. இம்மையிலும் அந்த காசை வாங்கி நமக்கே தெரியாத பல பிரச்சனைகளை, அல்லாஹ்வுடைய அஸாபாக, வேதனையாக பல பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியது வரலாம். நாளை மறுமையிலும் அந்த அநீதி என்பது இருளாக வரும். அநீதி இழைத்து அபகரித்து எடுத்த ஒவ்வொரு காசுக்கு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் அல்லாஹ்வுடைய வேதனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே ஒரு பைசா யாருடைய பைசாவும் ஏமாற்றக்கூடாது. அவரவர்களுக்குள்ள ஹக்கை, உரிமையை அல்லாஹுக்கு பயந்து தந்துவிட வேண்டும், வழங்கிவிட வேண்டும். இந்த சொத்துரிமை விஷயத்திலே சில சமயம் வீட்டில் பிரச்சனை, சண்டை என்று வந்தால், தேவைப்பட்டால் தன்னுடைய ஹக்கின் ஒரு பகுதியை, உதாரணத்திற்கு விட்டு கொடுத்தால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்கிற ஒரு தருணம் வந்தால், உதாரணத்திற்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தாராள மனதை கொண்டு அந்த உரிமையை விட்டு உறவுகளை தக்க வைத்துக் கொண்டால் இதுவும் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு நன்மை. சொத்துரிமைக்காக வேண்டி வீட்டில் பிரச்சனை நடக்கும். தன்னுடைய ஹக்கை நின்று கேட்டு பெறுவது, தன்னுடைய ஹக்கை வாங்குவது, இது நம்முடைய உரிமை. வாங்கினால் தப்பு கிடையாது, அதுக்கு சண்டை ஏற்பட்டாலும் சரி. ஆனால் அதைவிட சிறந்தது என்னவென்றால், சண்டையை, பிரச்சனையை தவிர்த்து அந்த உரிமையை விட்டு கொடுத்தால் அவர்களும் அந்த காசை வாங்கி கொண்டு, என்னுடைய ஹக்கை வாங்கி கொண்டு சைலண்டாக சென்று விடுவார்கள். உறவு பாதுகாக்கப்படும். சண்டை அடுத்து வராது என்று சொன்னால் அந்த உரிமையை விட்டு கொடுப்பது மிகப்பெரிய ஒரு நன்மை. இது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இருந்தாலும் சமூகத்தில் பிராக்டிக்கலாக நானே பல சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன், அல்லது என்னுடைய குடும்பத்திலே, ஃபேமிலியிலே சிலரை பார்த்திருக்கிறேன். சண்டையை, பிரச்சனையை தவிர்ப்பதற்கு தன்னுடைய ஹக்கை விட்டு கொடுப்பார்கள். அவர்களுடைய பார்வையில் காசு பணம் எல்லாம் பெரிய விஷயமாக இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ். காசு பணத்துக்காக சண்டை போடக்கூடிய உறவினர்கள் ஒரு பக்கம், அந்த காசு பணத்துக்காக, சொத்துரிமைக்காக, அதுவும் எனது பிறருடைய உரிமையை அபகரிப்பதற்காக சண்டை போடுவதற்கெல்லாம் தயார், உறவை முறித்துக் கொள்வதற்கெல்லாம் தயார். இப்படி
நாசமாக போகும் சில மக்கள். இன்னொரு பக்கம் தன்னுடைய உரிமை, தன்னுடைய ஹக்கு அது போனாலும் சரி, உறவு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று காசு பணத்துக்கு முக்கியத்துவம் தராமல் உறவுகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த காலத்திலும் இருக்கிறார்கள். பல சம்பவங்களை நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இது சாதாரண விஷயம் அல்ல, ஈஸியான காரியம் அல்ல. ஆனால் செய்தால் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ ரபதில் ஜன்னஹ் லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹித்தா. யார் ஹக்கில் இருந்து கொண்டு, சத்தியத்தில் இருந்து கொண்டு, உரிமை இருந்தும் சண்டை சச்சரவை தவிர்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய ஹக்கை விடுகிறாரோ, அத்தகைய நபருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீடு கிடைக்கும் என்பதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேரண்டி தருகிறார்கள். ஆகவே உலக வாழ்க்கையின் ஒரு சொத்தை விட்டால் அங்கு நிரந்தரமான சொத்து, நிரந்தரமான ஒரு வீடு வழங்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொல்கிறார்கள். இதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு பொதுவான ஹதீஸ், மன் தரக ஷைஅன் லில்லாஹ் அஅவதஹு அல்லாஹு கைரம் மின். யார் அல்லாஹ்வுக்காக ஒரு உரிமையை அல்லது ஒரு விஷயத்தை, பொதுவாக ரசூல் சொன்ன விஷயம், யார் அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை விட்டு விடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அதைவிட சிறந்ததை வழங்குவான். மன் தரக ஷைஅன் லில்லாஹி அஅவதஹு அல்லாஹு கைரம் மின். யார் அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை விட்டு விடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அதைவிட சிறந்ததை வழங்குவான். ஆகவே என்னுடைய ஹக்கை கேட்டால் சொந்த சகோதரிகள், சகோதரர்கள், சொந்த மற்ற பல உறவினர்கள் உறவுகளை முறித்துக் கொள்வார்களோ என்கிற அந்த பயம் ஏற்படும் பொழுது, சரி எடுத்துட்டு போகட்டும், அல்லாஹ் எனக்கு இதை விட சிறந்ததை கொடுப்பான். இந்த சிறந்தது கன்ஃபார்மான விஷயம், சொர்க்கத்தில் வீடு, அது கன்ஃபார்ம். விட்டு கொடுத்ததை விட அது சிறந்ததுதான், அது கன்ஃபார்ம். இம்மையிலும் அல்லாஹ் நமக்கு அதை விட சிறந்ததை வழங்கி விடுவான். ஆகவே இதை விட்டு கொடுத்தால் அல்லாஹ் எனக்கு இன்னும் வெவ்வேறு வழிகளில் இருந்து அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தையும் கொடுப்பான், அல்லது விட்டு கொடுத்த இந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பான் என்று ஒரு ஆதரவோடு, எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு விட்டு கொடுத்தால் அது மிக சிறந்தது. அதே நேரத்தில் உரிமை கேட்டு வாங்கினால் அது தப்பு கிடையாது, அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆகவே சொத்துரிமை தொடர்பான விஷயத்திலே இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சொத்துரிமையுடைய சட்டங்களை அறிந்து அந்த சட்டங்களுக்கு ஏற்ப தனக்கு மத்தியிலே சொத்தை பிரித்துக் கொள்ள வேண்டும். யாருடைய பங்கையும் யாருடைய சொத்தையும் அபகரிக்க கூடாது. ஒரு நிலத்தை அபகரித்தால் அத்தகைய 7 நிலங்கள் அவருடைய கழுத்தில் போடப்படும் என்று வருகிறது. ஆகவே யாருடைய சொத்தையும் அபகரிக்க கூடாது. அதே நேரத்தில் தன்னுடைய உரிமையை சில சமயம் விட்டு கொடுத்தால்தான் பிரச்சனையை தீர்க்க முடியும், பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், உறவுகளை தக்க வைக்க முடியும் என்று சொன்னால் விட்டு கொடுப்பது ஒரு சிறந்த விஷயம் என்பதாகவும் சொன்னோம். ஆகவே இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக சொத்துரிமை தொடர்பான விஷயங்களை மார்க்க தீர்ப்பின் அடிப்படையில் பிரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். இந்த விஷயத்திலும் பாருங்கள், எத்தனையோ வீடுகளிலே மார்க்க தீர்ப்பு என்று போனால் நமக்கு பங்கு கிடைக்காது அல்லது பங்கு குறைந்து விடும் என்று வரும் பொழுது என்ன செய்கிறார்கள், பல முஸ்லிம்கள் அல்லதான் பாதுகாக்கணும், கோர்ட் கச்சேரி என்று செல்கிறார்கள். காரணம், கோர்ட் கச்சேரி என்று போனால் ஏதாவது ஒரு கேஸ் போட்டு ஏதாவது பேப்பர் காட்டி அதிகமான பங்கை பெறலாம் அல்லது மொத்த சொத்தை அனுபவிக்கலாம் என்கிற தவறான நோக்கத்தில் குர்ஆன் ஹதீஸை நோக்கி வராமல் நௌதுபில்லா கோர்ட் கச்சேரி என்று மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை நோக்கி செல்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய குஃப்ரான ஒரு செயல். இது பாவம் மாத்திரமல்ல, குஃப்ரான ஒரு பாவம். இது குஃபுர்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அஃபஹுக்மல் ஜாஹிலிய்யத்தி யப்கூன், ஜாஹிலியத்துடைய சட்டத்தை அவர்கள் நாடுகிறார்கள். வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன், அல்லாஹ்வை விட சிறந்த தீர்ப்பு, சிறந்த சட்டம் சொல்பவன் யாராக இருக்க முடியும்? யாரும் கிடையாது. ஆகவே ஜாஹிலியத்துடைய சட்டத்தை நாடுகிறார்கள், மனிதர்கள் உருவாக்கப்பட்ட சட்டத்தை நாடுகிறார்கள். நவுதுபில்லா. உலக லாபத்துக்காக, அற்ப லாபத்துக்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தை புறக்கணித்து செல்லும் பொழுது என்ன அர்த்தம்? அதை விட சிறந்தது இது, நவுதுபில்லா, அல்லது அதை விட இதுதான் பெனிஃபிட் தரக்கூடியது, நவுதுபில்லா, அல்லது மார்க்க சட்டம் தான் சரி என்று தெரிந்தும் புறக்கணித்து தன்னுடைய சுய லாபத்துக்காக ஜாஹிலியத்துடைய மக்களுடைய மனிதர்கள் உருவாக்கப்பட்ட சட்டங்களை நோக்கி செல்வது. وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الْفَاسِقُونَ. அல்லாஹ் இறக்கி வைத்ததை வைத்து யார் சட்டம் சொல்லவில்லையோ அவர்கள் ஃபாசிகள், பாவிகள். وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டத்தை விட்டு வேறு சட்டத்தை எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வாலிம்கள், அநியாயக்காரர்கள். وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الْكَافِرُونَ. அல்லாஹ் சொன்ன சட்டத்தை விட்டு வேறு சட்டத்தை யார் சொல்கிறார்களோ அவர்கள் காஃபிர்கள் என்று கூட அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு குஃப்ரான செயல்தான் அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்தை விட்டு வேறு சட்டங்களை நோக்கி செல்வது. ஆனால் நவுதுபில்லா, இந்த உம்மத்தில் பல பேர் சொத்து அதிகமாக கிடைக்கும், உலக லாபம் அதிகமாக கிடைக்கும் என்கிற ஒரே காரணத்திற்காக என்ன செய்கிறார்கள்? பத்துவா என்று கேட்க போனால் இன்னாருக்கு இவ்வளவு பங்கு, இன்னாருக்கு இவ்வளவு பங்கு என்று குர்ஆன் ஹதீஸில் வந்தது சொல்வார்கள். அதில் என்னுடைய பங்கு குறைந்து விடும். அதுவே கோர்ட் கச்சேரி என்று போய் கேஸ் போட்டால் என்ன ஆகும்? பங்கு அதிகமாக கிடைக்கலாம். சரியா? அவ்வாறு பங்கு அதிகமாக கிடைப்பதற்கு சில சமயம் தான் இருக்கலாம். காரணம், பேப்பர் ஏதாவது இருக்கும். உதாரணத்திற்கு ஏதோ ஒரு பர்பஸுக்காக என்ன செய்திருப்பார்கள்? ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரில் ரிஜிஸ்டர் செய்திருப்பார்கள். சரியா? வெவ்வேறு பெயர்களில் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும் என்கிற ஏதாவது ஒரு பர்பஸுக்காக என்ன செய்திருப்பார்கள்? அது எல்லா பிள்ளைகளுக்கும் சொந்தமான சொத்து தான். ஆனால் சொத்து வாங்கும் பொழுது ஒரே பெயரில் ரிஜிஸ்டர் செய்யாமல் வெவ்வேறு பேரில் ரிஜிஸ்டர் செய்யலாம் என்கிற ஒரு பர்பஸுக்காக வேண்டி அத்தனை பிள்ளைகளுக்கு சொந்தமான சொத்து தான். ஆனால் ரிஜிஸ்டர் பர்பஸுக்கு ஒரு பெயரை போட்டிருந்தால், உதாரணத்திற்கு, அதை ஒரு பெரிய வழியாக பயன்படுத்தி என்ன செய்யக்கூடாது? என்னுடைய பேர் தான் பேப்பர் இருக்கிறது, கோர்ட் கச்சேரி என்று போனால் அது எனக்கு தான் வரும், எந்த சகோதரனும் சகோதரியும் கொடுக்க வேண்டாம். இது எல்லாம் நவுதுபில்லா உலகத்தை நாடும் மக்களுடைய அடையாளம். இந்த விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். இது சொத்து தொடர்பாக சில அடிப்படை விஷயங்கள். அதே போல பிள்ளைகளில் யாராவது தாய் தந்தையை கவனிக்காமல் இருந்தார்கள், தாய் தந்தைக்கு பணிவிடையெல்லாம் செய்ததில்லை, தாய் தந்தைக்கு செலவெல்லாம் செய்ததில்லை என்று அங்கங்கே இருப்பார்கள் இப்படிப்பட்ட மக்கள். அப்படி இருக்க தாய் அல்லது தந்தை இறந்து போய் சொத்து இருந்தால் அந்த சொத்தில் அந்த தாய் தந்தை கவனிக்காத, தாய் தந்தைக்கு மாறு செய்த, தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யாத, தாய் தந்தைக்கு எந்த விதத்திலும் உபகாரம் செய்யாத, தான் உண்டு, தன்னுடைய ஃபேமிலி உண்டு, பிள்ளைகள் உண்டு என்று மட்டுமே இருந்த அந்த பிள்ளைக்கு சொத்தில் உரிமை கிடைக்காதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் மகனுக்கு மகளுக்கு என்று என்ன உரிமை சொல்லிவிட்டானோ அந்த உரிமை நிச்சயமாக போய் சேரும். அந்த மகன் தாய் தந்தைக்கு அல்லது மகள் தாய் தந்தை கவனிக்கவில்லை, எந்த விதத்திலும் உதவி செய்யவில்லை, ஹிதமத் செய்யவில்லை, உபகாரம் செய்யவில்லை, சுயநலத்தோடு இருந்து விட்டான் என்கிற அடிப்படையில் சொத்தில் உரிமை கிடைக்காது என்றெல்லாம் கிடையாது. சொத்தில் உரிமை உண்டு, அவர்களுக்கு உண்டான உரிமை உண்டு. அவர்கள் செய்யாத கடமைகளுக்கு அவர்கள் எல்லாவிடத்தில் போய் பதில் சொல்ல வேண்டும். இந்த விஷயத்திலும் என்ன செய்வார்கள்? சில பிள்ளைகள், இவன் தான் தாய் தந்தையை கவனிக்கவே இல்லையே, ஹிதமத்தை செய்யலையே, அவனுக்கு சொத்துல உரிமை நாங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் என்று தன்புறத்தின் ஒரு முடிவுக்கு வந்து என்ன செய்வார்கள்? சொத்தை கொடுக்காமல் விட்டு விடுவார்கள். இதுவும் அநீதிதான். அவன் செய்த அநீதிக்கு அவன் போய் எல்லா இடத்திலும் பதில் சொல்ல வேண்டும்.
அதற்கென நாம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காமல் எல்லாம் இருக்கக்கூடாது. அதே போல இறுதியாக ஒரே ஒரு விஷயம், தன்னுடைய வாழ்க்கையில யாராவது தன்னுடைய சொத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று பிரித்து கொடுக்க விரும்பினால் சரி சமமாக, அதாவது நீதமாக, அல்ல யாருக்கு எவ்வளவு பங்கு இறந்த பிறகு தருகிறானோ அதே பங்கு வாழ்க்கையிலும் என்ன செய்ய வேண்டும், பிரித்து கொடுக்க வேண்டுமே ஒழிய சிலருக்கு கொடுத்து சிலருக்கு கொடுக்காமல் இருப்பதோ அல்லது அல்லாஹ் சொன்ன பங்கை குறைத்து கொடுத்து அநீதி இழைப்பதோ இதெல்லாம் தாய் தந்தைக்கு அறவே அனுமதிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. வாழ்க்கையிலே யாராவது பிரித்து கொடுத்தால் மரணத்துக்கு பிறகு எப்படி பங்கு பிரிக்கப்படுமோ அதே அடிப்படையில் தான் என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையில் பிரித்து கொடுக்க வேண்டும். இது சொத்துரிமை தொடர்பாக சில அடிப்படை விஷயங்கள். சொத்துரிமை தொடர்பாக ஏதாவது டவுட் இருந்தா பிராக்டிக்கலி சொத்து பிரிக்க வேண்டிய விஷயம் இருந்தா அது அறிஞர்கள் கிட்ட கேட்டு ஃபத்வாவின் அடிப்படையில் அதை முறையாக தனக்கு மத்தியில பிரித்து கொள்ள வேண்டும். பிறருக்கு சொந்தமான ஒரு ரூபாய் கூட நாம் எடுத்துக்கொண்டால் அது மிகப்பெரிய ஒரு அநீதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மார்க்க சட்டங்களை அறிந்து இபாதத் தொடர்பாக, அன்றாட வாழ்க்கை தொடர்பாக, பொருளாதாரம் தொடர்பாக என்று எல்லா விஷயங்களிலும் மார்க்க சட்டங்களை அறிந்து அந்த சட்டங்களுக்கு ஏற்ப தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.